ஒரு டைம் பார்த்தா லைஃப் சூப்பரா போற மாரி இருக்கு. ஒரு டைம் பார்த்தா நல்லா அடிச்சு உட்காந்து வச்சு என்னவோ அன்லக்கி ஃபெல்லோ மாரி ஃபீல் பண்ண வைக்குது. இது என்ன கணக்குன்னே தெரியல. இதான் லைஃபு. போன வீக் வந்து சூப்பரான சப்ஸ்கிரைபர்ஸ் நெறைய ரீச் கிடைச்சது. பட் இந்த வீக் வந்து ஒண்ணுமே கிடைக்கல. என்னோட மோஸ்ட் ரீசென்ட் யூ யூஸ்டு ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தோமா, Y2 ஸ்டுடியோ தான் இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு பார்த்துட்டே இருப்பேன் சும்மா சும்மா. ஆனா இப்போ வந்து 4, 5 டேஸா நான் வந்து பார்க்கறதே இல்ல. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறேன் அத பார்த்து. ஒரு வியூஸுமே போல, சப்ஸ்கிரைபர் கிடைக்கல அப்படின்னு. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம வேலைய பண்ணிட்டே இருந்தா தான் நம்ம நினச்சது ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். நல்லதோ கெட்டதோ நடக்கட்டும் அப்படின்னு நம்ம வேலையை நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும். இது வரைக்கும் நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நைட்டுக்கு வந்து ராகி சேமியா தான் செஞ்சுருந்தேன். குயிக் அண்ட் சிம்பிள் ஈஸியான ரெசிபி இது. ஃபஸ்ட்டு வந்து இட்லி குண்டால் நல்லா வந்து ராகி சேமியா வேக வச்சுக்கணும். நம்ம வணக்கும் போதே சேர்த்துலாம், அது களி மாதிரி ஆகிடும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இங்கே வந்து எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, வெங்காயம். பச்சை மிளகா போட்டால் தான் இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கணும். உப்பு ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருப்போம்ல அந்த ராகி சேமியாவை எடுத்து கொட்டி தேங்காய் பூ போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு கலக்கி எடுத்தோம்னா சூப்பரான டின்னர் ரெடி.